ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து எத்தனை இருக்குது, ப்ளஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, அந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வெப்சைட் தெரியும், டிஎன்காசா அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குது, எந்த மாதிரியான காலேஜஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த காலேஜஸில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த புக்லெட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து நேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நேம் லிஸ்ட் பார்த்திங்கன்னா அல்ஃபாபெட்டிக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஜோன் வைஸாக எந்தெந்த ஜோனில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த காலேஜஸோட கோட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கோடை மார்க் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கோடு அந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் இருக்கா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட்டு எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படின்னு கோடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க கோடு அந்த காலேஜஸில் இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி லிஸ்ட்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸ் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சாய்ஸ் ப்ரிஃபரேஷன் ஷீட். சரிங்களா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 10 காலேஜஸ் வந்து வேணும், இல்லை 5 காலேஜஸ் வேணும், இல்லை 20 வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த புக்லெட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை காலேஜஸ் இருக்குது. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா காலேஜோட கோடு கொடுத்துருப்பாங்க, காலேஜ் நேமு, பேஜ் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா 164 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கவர்மெண்ட் சரிங்களா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட லிஸ்ட்டு, ப்ரைவேட் கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட். இது எல்லாமே நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிஸ்ட்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 164 லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் என்ன நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன், அதை வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்து அல்ஃபாபெட்டிக் வைஸாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு காலேஜஸும் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை அல்ஃபாபெட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஜோன் வைஸாக. சரிங்களா, இப்போ நியர்பை ஜோன் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி ஒரு சில ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஜோன் வைஸாக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ சென்னை ஜோன், அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எத்தனை, அதில் பார்த்திங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 காலேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தருமபுரி ஜோன், அந்த ஜோனுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மதுரை ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 29 கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது பார்த்திங்க அப்படின்னா 21. சரிங்களா, தஞ்சாவூர் மட்டுமே கிடையாது, அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்கு இது எல்லாமே. சரிங்களா, திருச்சி ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதை சுற்றுவட்டி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் இதெல்லாமே சேர்த்து 19 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 11. வேலூர் ஜோன் சரிங்களா, இதில் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக் இதெல்லாமே வரும். விழுப்புரம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 33 காலேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ஆஃபர்ட் பை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். சரிங்களா, அங்கே என்ன வகையான மீடியம், ஷிஃப்ட் என்ன இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிஏ டிஃபென்ஸ் நீங்கள் படிக்க விரும்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவைலபிள் காலேஜ் கோட் பாருங்கள். இங்கே வந்து 10-11-005. அப்போ இந்த காலேஜில் மட்டும் அந்த கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்தில். அதே மாதிரி பிஏ டிஃபென்ஸ் சரிங்களா, அது 2 காலேஜஸ் கோடு கொடுத்துருக்காங்க. பிஏ எக்கனாமிக்ஸ் இங்கே கீழே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா, இந்த காலேஜஸ் எல்லாமே அந்த கோர்சஸ் இருக்குது. அதேமாதிரி பிஏ எக்கனாமிக்ஸு தமிழ் மீடியம், பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஷிஃப்ட் 2 இதெல்லாமே நிறையா இருக்குது. ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னா ஒன்றும் இல்லை, மார்னிங் ஈவினிங் அந்த இதை தான் சொல்லுவாங்க. பிஏ ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம் ஷிஃப்ட் 2, பிஏ ஹிஸ்ட்ரி. எதுக்காக இந்த ஷிஃப்ட் அப்படின்னா, நான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கக்கூடிய காலேஜஸில் பார்த்திங்கன்னா மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் வைஸாக நடக்கும். ஸ்ட்ரென்த் ஈவனாக இருக்கக்கூடிய காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நடக்கும். சரிங்களா, இப்போ நான் வந்து யூஜி படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் ஈவினிங் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கும் என்ன பண்ணுவாங்க கிளாஸஸ் வந்து நடத்துவாங்க. அதனால் இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த கோர்சஸ் வந்து படிக்க விரும்புகிறீங்களோ அந்த காலேஜ் கோடு வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, கிட்டத்தட்ட எத்தனை சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100
லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 144 கோர்சஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜுவாலஜி, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எங்கெங்கே இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் 1 இது எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ் கோடு இது எல்லாமே கொடுத்து அங்கே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடியது. அங்கே தமிழுக்கு பார்த்திங்கன்னா 48 சீட்ஸ் இருக்குது. பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு, இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 45 சீட்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 29 சப்ஜெக்ட் இது எல்லாமே ஷிஃப்ட் 1 கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் 2 பார்த்திங்கன்னா 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 3 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1140 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சைடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. காலேஜ் ஹாஸ்டல், வெல்ஃபேர் ஹாஸ்டல், பாய்ஸு கேர்ள்ஸு இருக்கா இல்லையா, இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஸு, இல்லை அப்படின்னா நில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஒரு சில காலேஜஸ்க்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 5/5 அதாவது 5ஆம் தேதி 5வது மாதம் 2024 அதோட அப்டேட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு சில காலேஜஸ் வந்து லிஸ்ட் இதில் இல்லாமல் கூட இருக்கலாம், எதனாச்சும் அப்டேட் பண்ணாமல் கூட இருக்கும். அது மினிமம் தான். மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 பேஜஸ்க்கு மேலே இருக்குது. இதோட புக்லெட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமே அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் எது என்ன அப்படின்னு சொல்லி தெரியலாம், இது டீட்டெயில்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். எடிட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இன்னொரு மெயில் அண்டு ஃபோன் நம்பர் போட்டு இன்னொரு அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஆனால் ரெண்டுத்துக்கும் போக முடியாது, ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான். சரிங்களா, அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இல்லை ஒவ்வொரு காலேஜுக்குமே தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 164 சரிங்களா, 164 பேஜஸ்க்கு வந்து இருக்குது. ஏன்னா 164 காலேஜஸ், ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்னென்ன கோர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சீட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் தலவாடியில் பார்த்திங்கன்னா 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. மொத்தம் 300 சீட்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா இல்லை, நில் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு தாராபுரம் இதில் பார்த்திங்கன்னா 230 சீட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ சீட்ஸ் 970 சீட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் 1, 2 அதேமாதிரி ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு இருக்குது, பாய்ஸுக்கு இல்லை. வெல்ஃபேர் ஹாஸ்டலுமே சரிங்களா, ரெண்டுமே கேர்ள்ஸ் இதெல்லாமே எஸ்ஸு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆத்தூர், சேலம் தருமபுரி கொடுத்துருக்காங்க. ஆத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ், அதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 810 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த புக்லெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இதில் இருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எது நியர்பை டிஸ்ட்ரிக்ட் சிட்டி இதெல்லாமே இருக்குதுன்னு பாருங்கள். அதில் உங்களுக்கான கோர்சஸ் நீங்கள் நினைக்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மீடியம் வைஸாக எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.